வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்குமான பள்ளியை உருவாக்கிடல் இந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்ட்ல இருந்து நான் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். இந்த ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த 16 கொஸ்டினுக்குமான கீ பாயிண்ட்ஸும் அதுக்கான டயக்ராம்ஸும் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ புதுசா பார்க்குறவங்க அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கான கீ பாயிண்ட்ஸும் அந்த டயக்ராம்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுடைய தேர்வுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கொஸ்டின் எப்படி கேட்டாலும் இந்த கீ பாயிண்ட்ஸ் இந்த டயக்ராம் வச்சு நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எக்ஸாமுக்கு அதிக மார்க் எடுக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். அதே நேரத்துல அரியர் இல்லாம பாஸ் பண்றதுக்கும் அது ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? அந்த டயக்ராம்ஸ் அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ புதுசா பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த சப்ஜெக்ட்ல நான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு நான் 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாருங்க, அனைவருக்குமான பள்ளியை உருவாக்கிடல். இதுல யூனிட் 1ல 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. யூனிட் 1 உள்ளடக்கிய கல்வி குறித்த கண்ணோட்டங்கள். இதுல 4 முக்கியமான கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் உள்ளடக்கிய கல்வி தொடர்பான சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் திட்டங்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தேசிய கல்விக் கொள்கை 1986. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்கிய கல்வியின் கோட்பாடுகள். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, சிறப்பு திறன்களுடைய குழந்தைகளுக்கான பல்வேறு கல்வி திட்டங்கள். இந்த 4 கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து யூனிட் 2 பாருங்க, உள்ளடக்கிய கல்விக்கு தடைகளாக உள்ளவற்றை புரிந்து கொள்ளுதல். செகண்ட் யூனிட்ல ஒரு 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்கிய கல்வியை அளித்தலில் உள்ள தடைகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்கிய கல்வி வெற்றிகரமாக அமைந்திடுவதை ஊக்குவிக்கும் வழிமுறைகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்கிய கல்வியில் ஆசிரியர்கள் மற்றும் இதர பங்குதாரர்களிடம் செயலாற்றலை வளர்த்தல். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்கிய கல்வியினால் கிட்டும் நன்மைகள். இந்த 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. அடுத்து தேர்ட் யூனிட் பாருங்க. தேர்ட் யூனிட்ல 2 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. பாருங்க, தேர்ட் யூனிட் 3 உள்ளடக்கிய கற்றல் சூழ்நிலையை உருவாக்குதல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அனைவருக்குமான வடிவமைப்பு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பல்வேறு சூழல்களில் அனைவருக்குமான வடிவமைப்பின் பயன்பாடு. இந்த 2 முக்கியமான கொஸ்டின் இருக்கு. அடுத்து யூனிட் 4 பாருங்க, ஒரு 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கற்றலுக்குரிய அனைவருக்குமான வடிவமைப்பு மற்றும் வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்கிய வகுப்பறைகளுக்கான கற்பித்தல் உத்திகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்கிய வகுப்பறைகளில் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான தொழில்நுட்பம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான தேர்வு சலுகைகள் மற்றும் ஏற்பாடுகள். இந்த 4 முக்கியமான கொஸ்டின் இருக்கு. அடுத்து யூனிட் 5 பாருங்க, 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஒன்னு பாருங்க, உள்ளடக்கிய கல்வியில் குடும்பங்கள், பள்ளி மற்றும் சமுதாயத்தின் கூட்டு பங்கை வளர்த்தலர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளை முறையான பள்ளி வகுப்புகளில் சேர்ப்பதில் ஆசிரியரின் பங்கு. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, சான்று அடிப்படையிலான வகுப்பறை நடத்தை மேலாண்மை உத்திகள். இந்த 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். இப்போ நம்ம 10 மார்க் கொஸ்டின் பார்த்தோம். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல 3 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஒன்னு, உள்ளடக்கிய கல்வியின் தேவை மற்றும் முக்கியத்துவம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்கிய கல்வி என்பதன் கருத்து விளக்கம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்கிய கல்வி, ஒருங்கிணைந்த கல்வி, சிறப்பு கல்வி ஆகிய 3இன் ஒப்பீடு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 2 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு, 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஒன்னு, உள்ளடக்கிய கல்வியின் குறிக்கோள்கள். 2, உள்ளடக்கல் வெற்றிகரமாக அமைந்திடுவதை ஊக்குவிக்கும் வழிமுறைகள். அடுத்து யூனிட் 3ல 2 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஒன்னு, பள்ளி மற்றும் வகுப்பறையில் உள்ளடக்கிய கற்றல் சூழலை உருவாக்கிடுவதற்கான உத்திகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அணுகல் தன்மை என்பதன் பொருள் மற்றும் கருத்தாக்கம். யூனிட் 4 பாருங்க, ஒரு 4 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஒன்னு, கற்றலுக்குரிய அனைவருக்குமான வடிவமைப்பு என்பதன் வரையறை மற்றும் முக்கிய அம்சங்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்ட இனங்களின் வகைகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்டத்தை இணக்கமுள்ளதாக்கும் வழிமுறைகளை வடிவமைப்பதற்கான முடிவெடுக்கும் படிமம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்ட இனங்களை மேற்கொள்வதன் தேவை. அடுத்து லாஸ்ட் 5th யூனிட் பாருங்க, 3 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஒன்னு, வகுப்பறை நடத்தை மேலாண்மை. 2, உள்ளடக்கிய வகுப்பில் உள்ள பிரச்சனைகள். 3, உள்ளடக்கிய வகுப்பில் உள்ள சவால்கள். இதுதான் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.